நான் பிபிஏ படிக்கிறேன். பிபிஏல என்னத்தை படித்து தொலை போகிறேன்? பி கிளியர். பிபிஏல இவ்வளோ வெரைட்டி இருக்கு. நிறைய நிறைய வந்துடுது. இப்போ லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடுது. எம்பிஏ, அப்புறம் பிசிஏ, சாப், கிளவுட் கம்ப்யூட்டிங், இது புதுசு வந்திருக்கு. இப்போ ரெண்டுமே புதுசு. சாப் வந்து சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். சாப் இதெல்லாம் ப்ரொஃபஷன்ஸ். இன்னைக்கு இதெல்லாமே ஜாப்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பாரு. அத்தனை கோர்சஸ் இருக்கு. இதுதான் பழைய யூனிவர்சிட்டி. 40 கோர்ஸ் இருக்கா? இதை தாண்டி இன்னொரு 40 இருக்கு பாரு. 80 டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு ஏன்டா கஷ்டப்படுறீங்க? தெரியல நமக்கு, புரிஞ்சுக்கும். so many departments are there. Please understand importance. இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ புது காலேஜஸ் நிறையா வந்துடுது. கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே ஃபீஸ் ஒன்றுமே கிடையாது. அதுவும் பெண் குழந்தைங்க வந்து கிராமத்தில் 6லேருந்து 12 அரசு பள்ளியில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ. இதெல்லாம் பாலிடெக்னிக்ஸ் இவ்வளோ இருக்கு. இவ்வளோ பாலிடெக்னிக் இருக்கு. இது சிபிடி, சென்ட்ரல் பாலிடெக்னிக், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது அருமையானது. இத்தனை கோர்சஸ் இருக்கு. இல்லைங்க, நாங்கள் வந்து திருநெல்வேலி ரொம்ப ரிசர்வ்டு ஃபேமிலி. நம்ம பெண் குழந்தைங்க வந்து வெறும் பெண்கள் படிக்கிறதுக்கு மட்டும் அனுப்ப விரும்புகிறோம். தர்மபால் பாலிடெக்னிக் வெறும் பெண் குழந்தைங்களுக்கு பாலிடெக்னிக். நீங்கள் உங்கள் குழந்தைய அனுப்பலாம். நீங்கள் மற்ற உங்கள் தெரிஞ்சவங்க குழந்தைங்கிட்ட சொல்லுங்கள் தயவுசெய்து. இது வெறும் பெண் குழந்தைங்களுக்கு. இதான்ப்பா இன்ஸ்டியூட் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் கோர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது ஃபீஸோடு சேர்த்து போட்டிருக்கேன். ரஃப்லி அப்ராக்சிமேட் 6 மாதம் 1.5 வருஷம் இல்லாமல் 12th பாஸுக்கு அப்புறமே உனக்கு வேலை. உடனே ஒரு ஹோட்டலில் வேலை கொடுத்துருவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது வசதி இல்லை, இதை மட்டும் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும், படி. ஹோட்டல் ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, ஃபுட் ப்ரொடக்ஷன் எல்லாமே. எனக்கு ட்ராமா, சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீரியல் தயாரிக்க விரும்புகிறேன். எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் சிட்டி, நம்ம ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். நீங்கள் படிக்கிற புக்கு இருக்குது பாருங்கள், இப்போ படிக்கிற புக்கு, அதோடைய கவரெல்லாம் டிசைன் பண்ணவர் தான் மருது. அவர் தான் இதுக்கு சேர்மன், இப்போ டைரக்டராக இருக்கு. டாட்சி மருது, அவருடைய இன்ஸ்டியூட் தான். அவர் தான் இப்போ டைரக்டராக இருக்கு. பெண் குழந்தைங்களுக்குமா, பெண் குழந்தைகள் பெண்களால் நடக்கப்பட்ட ஒரு அகாடமி, பெண்களால் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமி சென்னையில் இருக்கு. கொத்தாரி அகாடமி ஃபார் விமன். நல்ல செல்ஃப் ரிலையன்ட். அவங்களே முடிச்சுட்டு அவங்களே வந்து அந்த பியூட்டி கல்ச்சர், ஒரு பியூட்டி கிளினிக் போட்டுக்கலாம், ஒரு இது ஆரம்பிச்சிடலாம், பேக்கரி ஆரம்பிச்சிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வசதி இல்லை, நான் வேலைக்கு போயிடுறேன், கரஸ்பாண்டன்ஸில் நான் படிச்சுக்கிறேன்னே. இதெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ். இ&டிங்கிறது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. தமிழ் மீடியத்தில் படிக்க விரும்புகிறேன், என்னால் முடியாது சார் இங்கிலீஷ், தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கோ. இல்லை இங்கிலீஷ் மீடியமில் படிக்க விரும்புகிறேன், இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கோ. எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ். எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் ராஜா, இதுக்கு அவர் கிளாஸ் சொல்லுவாங்க, அதுக்கு ஃபன்னல்னுவாங்க, தெரியுமில்ல? ரைட். ஃபன்னல் மாதிரி ஒரு கோர்ஸ் நீ பிஎஸ்சியில் படித்தேன்னா அந்த ஃபன்னல் அப்படியே நேரோ ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் உன்னால் வேறு கோர்ஸ் படிக்கவே முடியாது. எப்பொழுதுமே யூஜி ப்ரோக்ராமில் நீ எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும்னா அந்த டிகிரிக்கு அப்புறம்
இந்த டிகிரிக்கு அப்புறம் இது காமிக்காது இதில். டிகிரிக்கு அப்புறம் வந்து திரும்பி எக்ஸ்பேண்ட் ஆகணும். நீ என்ன வேணாலும் படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிங்க. அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிங்க. ரைட். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். இன்னும் நிறைய இருக்குது ராஜா, நிறைய இருக்குது. பார்த்துட்டே இருங்க, பேப்பர் படிங்க. நீட்டுக்கு வந்து வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் நவ்? 650 to 600 மேலே வேணும் கட் ஆஃப் மார்க். அதுவும் எய்ம்ஸுக்கெல்லாம் போனோம்னா 1000 to 2000 தேவைப்படுதுக்கண்ணா. இதுதான் இன்றைக்கி இருக்கிறது குவாலிஃபைங் மார்க்ஸ். போன தடவை 25க்கு இதை தாண்டி வாங்க வேண்டியிருக்கும். பிஜிக்கு கட் ஆஃப் இது. பிஜி உங்களுக்கு வேண்டாம். இது ஜி அட்வான்ஸ்டுக்கு நீ ஐஐடி ஜி எழுதலை, ஆனால் ஐஐடியில் படிக்க விரும்புகிற இந்த கோர்ஸ் படிக்கலாம். ஐஐடி ஜி நான் எழுதலை, ஆனால் ஐஐடியில் நான் படிக்க விரும்புகிறேன், இதை படிக்கலாம். இத்தனை கோர்ஸ் இருக்கு. வேலை வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து 5% தான் இருக்குது. இப்போது ப்ரைவேட் தான் 95. அவன் உன்னுடைய மார்க்கை பார்க்க மாட்டான், நாலேஜை தான் பார்ப்போம். அறிவை வளர்த்துக்க. மார்க் ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அறிவை நல்லா வளர்த்துக்க. ரைட். நியூஸ் பேப்பர்ஸை படி, புது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாரு, ட்ராக் வை. இந்த ஈகோ பிஸ்தா இருக்க பாரு. நான் ரொம்ப படிச்சிட்டேன், நான் கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு, எனக்கு எல்லாத்தையும் பிடுங்க தெரியும். ஒன்றும் பிடுங்க தெரியாது. அதை எடுத்து முதல்ல மூடி வை. அந்த ஈகோவை தூக்கி குப்பையில் போடு. வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஈகோவை தூக்கி குப்பையில் போடு. ஆமாம். இந்த தேர்ட் பிளேஸ் மென்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்துருக்குறீங்களா? அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நிப்பாட்டுவாங்க இல்லையா? அதில் ரொம்ப சந்தோஷமாக யார் தெரியுமா இருப்பான்? தேர்டு வந்தவன் தான் சிரிச்சிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கே தெரியாது அவன் எப்படி தேர்ட் வந்தான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து உப்புன்னு இருப்பான், நான் தான் பெரிய ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் தேர்ட் தான் ஜாலியாக இருப்பேன் எப்போதுமே. ரைட். அதனால் இன்றைக்கே உட்காந்து உன் மைல் ஸ்டோன்ஸ் போடு. என் பரீட்சைகள் எப்படி எழுத போகிறேன். யூ ஷுட் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி. அவங்க இவ்வளோ தூரம் உங்களை படிக்க வச்சாங்கன்னா நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது கண்ணா. அந்த பொறுப்பு நான் என்ன பண்ண போகிறேன்? இது ஏப்ரல் மாதம், மே ஜூன் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி கொண்டு போக போகிறேன்? இது ரெண்டுக்குள்ளார நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எஜுகேஷன் வேறு, இன்டெலிஜென்ஸ் வேறு. இது பாருங்கள், இது டிகிரி வாங்கின கழுத, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது அறிவுள்ள கழுத, வாழ்க்கையில் அதுதான் முன்னேறும். ஸோ வெறும் டிகிரி வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணாது. என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு வேணும், வளர்த்துக்க. இந்த கெட்ட பழக்கத்தை பசங்களாக உங்ககிட்ட சொல்கிறேன். பெண் குழந்தைகிட்ட இன்னும் அதிகம். இது இந்த போது ஒரு மாடு அந்த கோடை தாண்டி போகுது. ஏன் தாண்டி போச்சு தெரியாது. அதே மாதிரி ஒன்று போச்சா நானும் போவேன், நானும் போவேன், நானும் போவேன், நானும் போவேன்னு போனீங்க குட்டி செவராயிடுவீங்க. என் ஃப்ரெண்டு போகிறான் அதனால் நானும் அதை படிப்பேன், அவன் போகிறான் நானும் அதை படிப்பேன். வேஸ்ட். உனக்கு பிடிச்சதை நீ படி. தயவுசெய்து ஃப்ரெண்டு படிக்கிறான்னு படிக்காத. எங்களால் ஒன்று தான்ப்பா பண்ண முடியும். உனக்கு பிரச்சனை, அந்த ஆணி ஓட்டிகிட்டு இருக்க போது அதான் பிரச்சனை. உனக்குன்னு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் உன்னை வழி காமிக்க முடியும். உன் பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணணும். புரியுதா? சும்மா அம்மா சொல்லலை, அப்பா சொல்லலை, டீச்சர் சொல்லலை, ஸ்கூல் சொல்ல, அவர் ஒரு சொல்லது கிடையாது. உன் பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணணும். நாங்கள் வழி காட்ட முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நீ சொல்லலாம் வேணும்னா. அவருக்கு என்ன இருக்குது, அவர் பாட்டு வந்தார் புர்ருன்னு பேசிட்டாரு, அப்படி கிடையாது கண்ணா. உங்கள் அம்மா அப்பா, நான், உங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல், செக்ரட்டரி, கரஸ்பாண்ட் எல்லாருமே அடிப்பட்டு உதப்பட்டு தான் நாங்கள் முன்னேறணும். நீ நம்ம ஜாலியாக முன்னேற முடியாது. அடி உத உழத்தான் தெரியும். கேட்டுப்பார், வீட்டில் போய் உங்கள் அப்பா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் உட்காந்து பேசிப்பார், உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சப்பா அப்படின்னு கேட்டுப்பார், சொல்லுவாங்க. அது சொல்ல சொல்ல தான் உனக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. உனக்கு புரிய வைக்கணும். நீ இந்த பாரு, என்ன சொன்னாலும் அறிவு கட்டத்தரமாக ஃபோனை பார்க்குறான் பாரு. வாழ்க்கையில் முன்னேறது பாடுறா, முன்னேறது பாரு. இது எத்தனை பிளேட்டு உடைச்சாலும் உனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிறோம். மண்புழுக்களை பற்றி சொன்னாங்க. திரும்பி மண்புழுக்களை கொண்டு வரணும் மண்ணுக்குள்ளார.
ஏன்னா இன்றைக்கி மழை பெஞ்சால் தண்ணி பூமிக்குள்ளார போக மாட்டேங்குது. மண்புழுக்கள் வந்துச்சுன்னா சுரங்கள் தயாரிக்கும், மழை பெஞ்சால் தண்ணி உள்ளார போகும். எனக்கு மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் புரிஞ்சதே கிடையாது. இப்படி தான் இருந்தது. ஏன்ப்பா மியூசிக் வர மாட்டேங்குது? மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் எனக்கு புரியல. ரைட். பியூசியில் மேத்ஸ் எடுக்க சொன்னாங்க, எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி எடுக்க சொன்னாங்க, படிக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்படி தான் இருந்தது அதுங்க மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும். கெமிஸ்ட்ரி என்ன இப்படி துரத்துக்கிட்டே வந்துச்சு. இப்போ ஒளிஞ்சிக்கிட்டாலும் போனேன், அங்கே பார்த்தா ஃபிசிக்ஸுக்கு வந்துச்சு. சரி ஃபிசிக்ஸ் இருக்கே ஓட்டுருவோம் அப்படின்னு பார்த்தேன். இல்லை பரீட்சையை எழுதி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லையாடா அப்படின்ட்டு தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன். அங்கே மேத்ஸ் உட்காந்து இருந்துச்சு. வாழ்க்கையில் எல்லா சப்ஜெக்டும் நம்ம புரியணும்னு அவசியமா? அவசியம் இல்லையே. முயற்சி பண்ணணும். இருக்கும் குடும்பம் சொல்லுவாங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கம்ப்யூட்டர் ஆகணும். இதெல்லாம் ஆகலைன்னா நீ குடும்பத்துக்கே ஒரு அவமானம்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? அப்படி இனிமேல் சொன்னாங்கன்னா 1 மணி நேரம் ஒரு அவமானம் வந்துச்சு நம்மக்கிட்ட பேசிச்சின்னு சொல்லு. நான் படித்தது விலங்கியல் தான், ஜுவாலஜி. நான் படித்த ஜுவாலஜி தான். நான் ஒன்றும் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, அந்த லாஸ்ட் பெஞ்சர் தான். அதனால தான் அந்த ஐயோக்கே என்ன பண்ணுவான் எனக்கு தெரியும். ரைட். என்னுடைய ரிவார்டு, நீங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சிங்க பாருங்கள், 10ஆம் வகுப்பில் இந்த புக்கு. அந்த புக்கில் நீங்கள் படிச்சிங்கள, வெர்மிட்டிக்குங்கிற வார்த்தையை உருவாக்கிய ஒரு முனைவர் சுல்தான் இஸ்மாயில் தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அந்த வார்த்தையை எடுத்து உலகத்துக்கு கொடுத்து சயின்ஸில் எல்லாத்தையும் கொண்டு வந்தவன். ரைட். இதை தாண்டி நீ செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்த புக்கு, அதை நான் எழுதினவன். நீ 9th படித்த புக்கு சயின்ஸு, அது எழுதினவன். நீ 10th படித்த புக்கு, அதை எழுதினவன். உன்னுடைய 11th புக்கை எழுதினவன். உன் 12th புக்கில் நீ என்னை பற்றி படிச்சே மறந்துட்டேடா. இதுதான் அச்சீவ்மெண்ட். நான் ஒன்றும் பிரில்லியன்ட் கிடையாது. நானும் ஒரு சாதாரண பள்ளிக்கூடம் தான் படித்தேன். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரே ஒரு இது தான். நானும் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்து படித்தேன். மார்க் முக்கியம் கிடையாது, அறிவு தான் முக்கியம். புரியுதா? வர முடியும். இன்றைக்கி அவார்டு வாங்குறது பெருசு கிடையாது. லட்சக்கணக்கான மாணவர்கள் என்னை பற்றி படிக்கிறாங்க பாரு, அதுதான் எனக்கு முக்கியம். இப்போ எல்லா புக்கும் ரிவைஸ் ஆகுது. சிலபஸ் இதோடு முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12ஆவது கிளாஸ் வரைக்கும் கரிக்குலமை மாற்றுறோம், சிலபஸை மாற்றுறோம், புக்ஸை மாற்றுறோம். அந்த கமிட்டிக்கு இப்போ சிஎம் என்ன சேர்மனாக போட்டிருக்கிறேன். இதோடு அதாவது தமிழ்நாட்டுடைய கல்வி கொள்கையே மாற்ற போகிறேன். நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். டெக்ஸ்ட் புக்ஸ் வரப்போகுது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அருமையான புத்தகங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் குழந்தைங்க. அந்த மாதிரி புத்தகங்கள், வெறும் படங்கள், வெறும் அழகாக இருக்க போகுது. அந்த மாதிரி படங்கள். டீச்சர்ஸுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த லெசன் பிளான்ட்டு லெசன் பிளானை ஒழிச்சிட்டேன். நோ லெசன் பிளான்ஸ், டீச்சர்ஸ் வில் நாட் ரைட் லெசன் பிளான்ஸ், வி வில் கிவ் லெசன் பிளான்ஸ் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கொண்டு வந்து சுத்தமாக ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். ஆனால் நான் படித்தது ஜுவாலஜி தான், லாஸ்ட் பெஞ்ச் தான். அப்படி ஒன்றும் ஃபஸ்ட் கிளாஸ் கிடையாது. என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறோங்கிறது முக்கியம். அதனால் வாழ்க்கையில் நீ டிசைட் பண்ணு, என்ன படிக்க போகிறேன், எது படித்தா நான் சந்தோஷமாக இருப்பேன், அதை படி. ஆனால் நல்லபடியாக படி, தீவிரமாக படி, வாழ்க்கையில் முன்னேறு. புரியுதா ராஜா? இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். சயின்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். எப்படி நடராஜன் சிம்பிளிஃபை பண்ணுறாரோ அதே மாதிரி நானும் வந்து சயின்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்ன்ட்டு 100 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொண்டு போனேன். அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். இப்போது எல்லாம் பண்ணி கொண்டு போய் இன்றைக்கி குழந்தைங்கள சேர்த்தாச்சு. எனக்கு மண்புழுக்கள் தான் வேலை. ஆனால் இதெல்லாம் செய்யணுன்னா வாழ்க்கையில் என்ன வேணும்? பொறுமை வேணும் கண்ணா. இன்றைக்கி சும்மா நடந்து போனாலே தட்டி விடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறான். ஜாக்கிரதையாக இரு. புரியுதா? ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்லபடியாக படிக்கணும். இந்த போர்ட்டர் வந்து என்னப்பா லிஃப்ட் பண்ணுவார், ரயில்வே ஸ்டேஷனில் என்ன தூக்குவார்? வெயிட்டுன்னு சொல்லாமா, வெயிட்டு தூக்குறாரு. அப்போ இவர் என்ன தூக்குறாரு? இவரும் வெயிட்டு தான் தூக்குறாரு. போர்ட்டரும் வெயிட்டு தான் தூக்குறாரு, வெயிட் லிஃப்டரும் வெயிட்டு தான் தூக்குறாரு. ஆனால் வெயிட் அதிகமாக போர்ட்டருக்கு பாரம், வெயிட் லிஃப்டருக்கு
கௌரவம், கோல்டு மெடல் கிடைக்கும். வாழ்க்கையில் உனக்கு வரப்போகிற பிரச்சனைகள், உனக்கு வர எக்ஸாம்ஸ், மார்க்ஸ், இதுதான் அந்த வெயிட். நீ வாழ்க்கையில் போட்டராக விரும்புகிறியா, வெயிட் லிஃப்டராக விரும்புகிறியா? அது நீ டிசைட் பண்ணணும், நாங்கள் பண்ண முடியாது. யூ மஸ்ட் டிசைட் தட் ஐ வில் பி a weight lifter in life. இதுக்கெல்லாம் பயிற்சி தேவையே இல்லை கண்ணா. இதுக்கெல்லாம் தேவை முயற்சி பண்ணுங்கள், நல்ல முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடல் ஒன்று உருவாக்கிங்க, தயவு செய்து உருவாக்கிங்க. நான் ஆல்வேஸ் ஐ ரெக்கமெண்ட் யூ மஸ்ட் ஹேவ் a ரோல் மாடல். அண்ட் த பெஸ்ட் ரோல் மாடல், வீட்டுக்கு போய் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள், நீங்கள் தான் உங்களுக்கு ரோல் மாடல், வேறு யாரும் கிடையாது. எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்க போகிறேன், நாளைக்கு எப்படி நான் முன்னேற போகிறேன், இதுதான் உங்களுக்கு ரோல் மாடலை தவிர அவர் என் ரோல் மாடல், இவர் என் ரோல் மாடல் கிடையாது. நாங்கள்லாம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கலாம், ஆனால் ரோல் மாடல் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் ரோல் மாடல். கம் அப் இன் லைஃப். வெளியே தேடாதீங்க, சத்து உங்களுக்குள்ளாரே இருக்குது. ஸோ கம் அப் அண்ட் டூ இட். ஸோ வி மஸ்ட் இம்ப்ரூவ், அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பிகின்ஸ் வித் வாட்? அண்ட் ஸோ பி ஹாப்பி சில்ட்ரன். இந்த கைரேகை தான் அடிக்கடி நான் சொல்லி காமிக்கிறது. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமா, வித்தியாசமாக இருக்குமா? அப்போ உலகத்தில் சும்மா போகணுமா, இல்லை நம்ம ரேகையை வச்சுட்டு போகணுமா? வச்சுட்டு போகணும் ராஜா. ஸோ வாழ்க்கையில் நல்லா கஷ்டப்படு, ஒழுங்காக ஒர்க் பண்ணு. யூ ஆர் த பெஸ்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் லக் டு யூ. இன்னொரு மைக் இருக்கா? தேங்க்யூ சார். இன்னொரு மைக் இருக்கு இல்லை? அது நான் கையில் வச்சுக்கிறேம்மா. யாரோ கேள்வி கேட்குறாங்க, நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் இப்படியே உட்காந்து, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க.